சரி அசிங்கமாக பேசாத விடு. சரியான பொண்ணுங்க. அசிங்கமாக பேசிட்டாரு இவரு. அதை நான் அதில் போட மாட்டேன் சரிங்களா. ஒயின் ஷாப் இந்த சைடு பைக்கில் பாவம் அண்ணனுங்களாம் வந்து நனைஞ்சிட்டு போகிறாங்க பைக்கில். இந்த சைடு ஒரு ஆட்டோக்கார் நிறுத்திட்டாரு. இவர் கண்ணாடி இறக்கிட்டு கத்துறாரு, என்னத்துக்கு இப்போ நீ வண்டியை நிறுத்துற மூவ் ஆயின்னு இருக்க வண்டியை அப்படின்றப்பெல்லாம் இவர் கேட்குறாரு. இதோப்பா கடைக்கு போகிறோம்ப்பா, கடைக்கு இறங்குப்பா. இவர் மலையில் கூட ஒயின் ஷாப்பில் போய் சரக்கு வாங்குறதுக்கு அவர் வந்துட்டு அப்படியே நிப்பாட்டிட்டு போய் வாங்குவாராம். பின்னாடி டிராஃபிக் ஆகுது, எதிர்க்க எல்லாம் பைக்கில் வரவங்களாம் தொப்பை கடையே நினச்சிட்டு போகிறாங்க. இவர் நல்லா அசிங்கமாக கேட்டு விட்டார் இந்த ஆட்டோக்காரர். நீ வாங்க கடைக்கு போ, அது உன்னோட இது, நீ போகிற வாங்குற அதெல்லாம் ஓகே தான். அதுக்குன்னு இருக்கிறவங்களாம் மழையில் தொப்பை கட்டியே நானே உள்ளாமா நீ வண்டியெல்லாம் டிராஃபிக் ஜாம் பண்ணிவிட்டு இறங்கி அடிச்சுட்டு இருப்பார் இவர். ஒரே ஃபன் தாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு பார்த்தா எனக்கு சிரிச்சு இன்னும் வயிறு பயங்கரமாக வலிக்குது. எல்லாம் உஷாராக இருங்க. அடம்புல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற கடையெல்லாம் காலி பண்ணிடுவாங்க. இங்கே இருக்கிற கடையெல்லாம் காலி பண்ணி எல்லாம் வாங்கி வச்சுப்பாங்க, மொத்தமாக வாங்கி வச்சுப்பாங்க, ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருவாங்க. எப்போ கரண்ட்டு போகும், எப்போ வெள்ளம் வரும், எப்போ ஃப்ளட்டு வரும் ஒன்றும் தெரியாதுங்க. ரெட் அலர்ட் கொடுப்பாங்க, ஆரஞ்சு அலர்ட் கொடுப்பாங்க. ஏன்னா மழை காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறம் தான் இந்த சம்பவம்லாம். ஆமாம் தானே? ஆமாண்ணா, ரெட் அலர்ட் போட்டு விடுங்க. ராசி ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு கேட்குறாருங்க இவர். ராசி ஹாஸ்பிட்டல் கூட்டமாக இருக்குது. ராசி ஹாஸ்பிட்டல் கூட்டமாக இருக்குது. இங்கே சென்னையில் இருக்கவங்களுக்கு தெரியும் ராசி ஹாஸ்பிட்டல் கூட்டமாகுதுங்க. இருக்கிறவங்க எல்லாருமே எடுத்துகிட்டு போயிட்டு மொய் வச்சுன்னு இருக்கிறோம். ஆமாம் ஒன்று போனால் ஒன்று வந்துடுதுங்க. சரி ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு போயிடலான்னு பார்த்தா அட்மிஷன் போட்டுதாங்க. அங்கெல்லாம் ட்ரிப்ஸ்லாம் போடுவாங்கல்ல, ஒரு இன்ஜெக்ஷன் வேணால் எமர்ஜென்சிக்கு போடுவாங்கன்றப்போ தான் எனக்கு தெரியும். ஆனால் ட்ரிப்ஸ் எல்லாம் போனோன்னா நம்ம அட்மிஷன் தான் ஆகணும். நான் மேக்ஸிமம் எனக்கு ப்ரைவேட்டில் நான் போகவே மாட்டேன், அவருக்கே அது தெரியும். சின்ன ஸ்டாண்ட்லி பெரிய ஸ்டாண்ட்லி அந்த மாதிரி தான் போயிடுவேன். தவிர்க்க முடியாத சமயத்தில் தான் நான் போயிட்டு மொய் வச்சுட்டு வரதெல்லாம். மற்றபடி என் பசங்க தான் மொய் வச்சுன்னே இருப்பாங்க. அப்போ கண்ணு தெரியாமல் ஓடுறாங்க மழையில் வேற. இப்போ ஸ்லோவாகவே நீ ஓட்டிட்டு போப்பா. நான் தெரிய மாட்டேது, வேகமாக ஓடுறாங்க நடந்து போகிறவங்களாம். காலில் இருந்து நல்லா தானே இருந்தேன், உனக்கு இப்போ என்ன கேடு காலம்? நைட்டில் பிடிச்சிட்டேன் பிள்ளைன்னு. கொஞ்சம் நான் வீட்டுக்கு போகிற வரைக்கும்னாச்சும் அடங்க மாட்டியா அப்படின்ற மாதிரி இருக்குது. துணி நேற்றெல்லாம் போய் வேகமாக எடுத்தேங்க நான். அப்போல்லாம் மழை பெய்யவே இல்லை, போயிட்டு மூச்சு வாங்குற மாதிரி வேகமாக எடுத்துன்னு வந்தேன். அதெல்லாம் வீடியோ வேற எடுத்த பார்த்தா மழையே வரல. போட்டால் எனக்கு கலாச்சிருவீங்களே, மழையே வரல, என்னத்துக்கு துணி எடுத்த நீ, இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்துருக்கலாமே அப்படின்னு போட்டு விட்ருவீங்க. அதனாலே நான் அது போஸ்ட் பண்ணுற நிலமையிலே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு போஸ்ட் பண்ணி விட்டேன் இப்போ எடுத்துக்கிட்டே. மற்றபடி இன்றைக்கி எந்த வேலையும் செய்யலைங்க, போட்டபடியாக இருக்குது. அப்படியே அம்மா மட்டும் சாமான் கழுவி கொடுத்துட்டு போனாங்க.